ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2026ல வெளியான ஃபேசஸ் அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நித்யா அப்படின்ற ஒரு பொண்ணு மைக்கேல் அப்படின்ற ஒரு நபரை காதலிச்சு அந்த நபரு கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வீட்டுல சிலிண்டர் விபத்து ஏற்படுது. அந்த விபத்துக்கு அப்புறம் நித்யாக்கு சில விஷயங்கள்லாம் மறந்து போயிருது. அது மட்டும் தான் பிரச்சனையானு பார்த்தா அதுதாங்க இல்ல, வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்குள்ள இவங்க மாட்டிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஆண் நபரை பார்த்தாலும் நித்யாக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட் மாதிரியே தெரிய ஆரம்பிக்குதுங்க. அதாவது அவங்களோட ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன்ல ப்ராப்ளம் ஏற்பட்டுருது. எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி தன்னோட காதலன் முகம் கொண்ட ஒரு நபரா தான் அவங்களோட கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. நித்யாக்கு ஆப்போசிட்ல நிக்கிறவங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்க, இல்ல டாக்டரா இருப்பாங்க, யாரா வேணாலும் இருப்பாங்க. நித்யாவோட கண்களுக்கு அவங்களுடைய முகம் தெரியாம பாய் ஃப்ரெண்டோட முகம் மட்டும் தான் தெரியும். இந்த சூழ்நிலையில உண்மையான பாய் ஃப்ரெண்ட் வேற காணாம போயிட்டானா, காணாம போனவனே திரும்ப வந்து கண்ணு முன்னாடி நின்னா கூட எல்லாரும் ஒரே மாதிரி தெரியறதுனால அவனும் பாய் ஃப்ரெண்டா தானே தெரிவான். சைக்காலஜிக்கலி இப்படி ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்கிறாங்க. அதே சமயம் தன்னோட பாய் ஃப்ரெண்டையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தன்னோட பாய் ஃப்ரெண்டை தேடும் போது தான் தாறுமாறான ட்விஸ்ட் இவங்க வாழ்க்கையில காத்துக்கிட்டு இருக்கு. என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனோட பேரு நித்யாங்க. குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ரூமை விட்டு வெளியில வரும்போது போன் வைப்ரேட் ஆகக்கூடிய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. எங்க இருந்து இந்த சத்தம் வருது அப்படின்னு பார்த்தா, இவங்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்றதுக்காக ஒரு போர்டு ஒன்று வச்சிருந்திருப்பாங்க. அந்த போர்டு பாத்தீங்கன்னா கீழே உடஞ்ச நிலையில கிடக்குது. அந்த போர்டோட இடுக்குல ஒரு மொபைல் போன் இருக்கிறத நித்யா கவனிக்கிறாங்க. யார் கால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் போனை எடுத்து அட்டெண்ட் பண்ணாங்க பாருங்க. அந்த வீட்டுக்குள்ள சிலிண்டர் பிளாஸ்ட் ஆகுது. நித்யா படுகாயங்களோட வெளியில வந்து விழுகுறாங்க. உடனடியா நித்யாவை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் செஞ்சு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. கிட்டத்தட்ட 4 நாளைக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கண்முழிக்கிறாங்க. டாக்டர் பாத்தீங்கன்னா இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு விபத்து நடந்தது. அந்த விபத்துக்கு அப்புறம் நீங்க இப்பதான் கண்முழிக்கிறீங்க. 4 நாளா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறீங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, 4 நாளாவா, என்ன விபத்து, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஃபர்தரா செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது, விபத்து நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே ஞாபகம் இருக்குதுங்க. அந்த 2 நாளைக்கு முன்னாடி இருந்து எதுவுமே ஞாபகம் இல்ல. அந்த இடத்துக்கு ஒரு மேல் டாக்டர் வராரு. எப்படி இருக்கீங்க நித்யா, இப்ப பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, மைக்கேல் மைக்கேல் அப்படின்னு சொல்லி இவங்க உணர்ச்சி வசப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாக்டரோடைய கையவும் பிடிச்சுக்கிறாங்க. அந்த டாக்டர் சொல்றாரு, நான் மைக்கேல் கிடையாது, நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஏன் மைக்கேல் இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உணர்ச்சி வசப்படுறாங்க. அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க கண்முழிக்கிறாங்க. ஒரு டாக்டர் வந்துட்டு இப்ப எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நல்லா இருக்கு டாக்டர், ஆனா எனக்கு என்ன நடந்தது அப்படின்றது எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்ல, வீட்டுல சிலிண்டர் வெட்டுச்சு, உங்க உடம்புல எல்லாம் காயமாயிடுச்சு, அதுக்கப்புறம் 4 நாட்களா வந்து ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் நடந்து இப்போ ஓரளவுக்கு நீங்க ரெக்கவர் ஆகி வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல டாக்டர் அப்படின்னு சொல்ல, உங்க தலையில பலமா அடிபட்டதுனால ஆக்சிடென்ட் ஆனது மட்டும் மறந்து போயிருந்திருக்கலாம், சரியாயிரும், நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. மெடிக்கல் எக்ஸாமின் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு, விபத்து ஏற்படும் போது தலையில பலமா அடிபட்டதுனால தான் உங்களுக்கு 2 டேஸ் வந்து மெமரி லாஸ் ஏற்பட்டிருந்திருக்குது. ஃபர்தரா பிரைன் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கலாம், வேற எதனா ப்ராப்ளம் இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கண் முழிச்ச உடனே மைக்கேல் மைக்கேல் அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டீங்களே, மைக்கேல் அப்படின்றவர் யாரு அப்படின்னு கேட்க, நான் அவரு கூட தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஓ, நீங்க கல்யாணமான பொண்ணா அப்படிங்கும் போது, இல்ல டாக்டர், மைக்கேல் என்னோட பாய் ஃப்ரெண்டு, நாங்க 2 பேரும் லிவிங்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, இப்போ அந்த மைக்கேல் எங்க அப்படின்னு கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தமே, அவன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தது டாக்டர் அலெக்ஸ், மைக்கேல் கிடையாது அப்படின்னு சொல்ல, இல்ல டாக்டர், எனக்கு நல்லாவே தெரியும், மைக்கேல் தான், மைக்கேல் இங்க தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் உணர்ச்சி வசப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரி சரி காமா இருங்க, உங்களை ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை எங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தது ஒரு பொண்ணு உங்க அம்மாவும் தான், வேற யாருமே கூட வரலையே அப்படிங்கும் போது, இல்ல டாக்டர், மைக்கேல் தான் என்ன கூட்டிட்டு வந்திருப்பான், மைக்கேல் இங்க தான் இருக்கிறான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் டாக்டர் கிட்ட டவுட் கேட்கறதுக்காக உள்ள வருவாருங்க. அவரை பார்த்ததும் டாக்டர் மைக்கேல் மைக்கேல் அப்படின்ற மாதிரி சொல்ல, டாக்டரே பயங்கரமா கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. அப்பளே என்னடானா அலெக்ஸ் அப்படின்ற ஒரு டாக்டரை மைக்கேல் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரை மைக்கேல்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு, நீங்க இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆண் நபரை உள்ள வர சொல்றாங்க. அந்த நபரை பார்த்துட்டு அவரும் மைக்கேல் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. சரி, இந்த 2 பேர்த்துல யாரு மைக்கேல் அப்படின்னு கேட்டா 2 மைக்கேல் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அப்பதாங்க விஷயமே தெரிய வருது, ஹீரோயினுடைய கண்களுக்கு தெரியுற எல்லா ஆண்களும் மைக்கேலோடைய முக அமைப்பு கொண்டவங்களா தான் தெரியுறாங்க. சோ நம்ம ஹீரோயினால ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியல அப்படின்றது தெரிய வருது. அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. சரி ஃபர்தரா மெடிக்கல் எக்ஸாமின் பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நம்ம ஹீரோனை மெடிக்கல் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது, நம்ம ஹீரோனுக்கு போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்ட் ஆகும். உங்களுக்கு சைக்காலஜிக்கலா ஆக்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது, இப்ப நான் பார்த்தது யாருமே மைக்கேல் இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நீங்க ஒரு விஷயத்தை நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நீங்க கண்ணை திறந்ததுல இருந்து நீங்க கண்ணால பாக்குற எல்லாருமே மைக்கேல் அப்படின்னு தான் சொல்றீங்க, மைக்கேலை தாண்டி வேற யாராவது தெரிஞ்சாங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோன் யோசனை பண்ணி பாக்குறாங்க. எல்லாருமே மைக்கேலோட முகமா தான் தெரியுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கும் புரியுதுங்க அவங்க சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு. இது எப்ப குணமாகும் டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு காயம்னா கூட மருந்து போட்டு குணப்படுத்திடலாம், ஆனா இது மருந்தால குணப்படுத்தக்கூடிய விஷயம் கிடையாது, கொஞ்சம் டைம் எடுக்கும், அதை நினைச்சு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க. உங்களுக்கு நடந்த மாதிரியே விபத்து நடந்து மோசமான கண்டிஷன்ஸ்ல எல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, இன்னும் மோசமான நிலையில இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா நீங்க அவ்வளவு பெரிய விபத்துல இருந்து சின்ன சின்ன காயங்களோட உயிர் பொழைச்சு வந்திருக்கீங்க.
இருக்கீங்க, இதுவே ஒரு பெரிய மிராக்கிள், அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்றாங்க. இப்போதைக்கு தலைவலி வராம இருக்கிறதுக்கும் தூக்கம் வரதுக்கும் மட்டும் டேப்லெட் பிரிஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு அட்வைஸ் பண்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பிடிச்ச பிளேசஸ்க்கெல்லாம் அடிக்கடி டிராவல் பண்ணுங்க, அப்போ பழைய ஞாபகங்கள்லாம் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனோட அம்மாவும் பாத்தீங்கன்னா ரூமுக்கு போறாங்க. இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே ஹீரோயின் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த மைக்கேலுக்கும் நம்ம ஹீரோனுக்கும் எப்படி பழக்கமாச்சு அப்படின்ற கதையை நம்ம ஹீரோயின் இப்ப நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ட் கேலரிக்கு போயிருந்திருப்பாங்க. ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அங்கதான் கைஸ் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெயிண்டிங் பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சா, அப்ப பேக் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து கேட்க, வாங்கவெல்லாம் முடியாது, ஜஸ்ட் பார்க்க தான் செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஒன்றும் அவ்வளோ காஸ்ட்லி எல்லாம் கிடையாது, அஃபோர்டபுள் பிரைஸ் தான், நீங்க வாங்குனீங்கன்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், தோ வரைஞ்ச உடனே வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் அப்படின்ற ஒரு நபரை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா முத முறையா நம்ம ஹீரோனும் மைக்கேலும் மீட் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து மைக்கேல் தான் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பெண்களை ரெஃபர் பண்ற மாதிரி தான் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன் அந்த மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஹீரோன் கேட்கும்போது, பெண்கள் தானே இந்த உலகத்திலேயே அழகானவங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா நாங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரோம், நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் மைக்கேலும் பேசி பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுங்க. பேசிக்கா நம்ம ஹீரோனும் நல்லா பெயிண்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தாங்க. ஆனா ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறதா சொல்றாங்க. பெயிண்டிங்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்டே இல்லாம ஐடில ஒர்க் பண்றீங்களா அப்படின்னு மைக்கேல் கேட்க, ஹீரோயின் சொல்றாங்க, ஐடிலயும் நான் டிசைனரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு பெயிண்டிங்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் மட்டும் தானா இல்ல பெயிண்டிங்ஸும் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, கடைக்கு போய் இன்ட்ரெஸ்டோட வாங்கிட்டலாம் வந்திருக்கிறேன், ஆனா இது வரைக்கும் பெயிண்ட் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மான்ஸ்டர் ஸ்கெச்சஸ் அப்படின்றது தான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அழகழகா பெயிண்ட் பண்றீங்க, ஏன் இப்படி ஒரு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இதுவும் கொஞ்சம் காம்படிஷனான ஃபீல்டுங்க, சோ எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் யூனிக்கா தெரியணும்னா நம்ம பேஜும் யூனிக்கா இருக்கணும் இல்லையா, அதனால தான் இப்படி ஒரு பேஜ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அங்க கட் பண்ண பிரசன்ட் சிச்சுவேஷன், ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனை பாக்குறதுக்காக ரெண்டு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் பாக்குறதுக்கு மைக்கேல் மாதிரி தான் ஹீரோனோட கண்களுக்கு தெரியுறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோன் எல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டாங்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னால தான் அவங்க கண்களுக்கு இப்படி தெரியுறாங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த போலீஸ் ஆபீசர்ஸோட முகத்தை பார்க்காமே நம்ம ஹீரோயின் பேசுறாங்க. ஆபீசர்ஸ் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சது, அதனால தான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம், இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ரைட், உங்க கூட மைக்கேல் அப்படின்ற ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம், அந்த மைக்கேல் அப்படின்றவர் இப்போ எங்க இருக்கிறாரு, அவரை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஆக்சிடென்ட் நடந்ததே ஞாபகம் இல்லைங்க, நான் மைக்கேலுக்கு கால் பண்ணி பார்த்தேன், காலும் போகல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களை கான்டாக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் மைக்கேல காணோன்னு மைக்கேலே வந்து கேட்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது, அதனாலதான் முகத்தை பார்க்காமயே ஹீரோயின் பேசுறாங்க. சரி வாய்ஸை வச்சு வேறுபட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தா கூட வாய்ஸும் பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு மைக்கேலோட வாய்ஸ் மாதிரி தான் பேசுறது கேக்குது. போலீஸ்காரங்க போனதுக்கு அப்புறம் அம்மா கேக்குறாங்க, அன்னைக்கு மைக்கேலும் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் பதில் சொல்லாம மைக்கேலுக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா காலே போகாதுங்க, நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், போனையே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பயங்கர கோவப்படுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஃபாத்திமா அப்படின்ற அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நீ மைக்கேல பாத்தே அப்படின்ற மாதிரி கேட்க, அன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் நான் மைக்கேல பார்க்கவே இல்லை, நான் பெங்களூர்ல இருக்கேன் அப்படிங்கும்போது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிட்ட விசாரிச்சு பாக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் விசாரிச்சு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஃபாத்திமா சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து எமர்ஜென்சி கேஸ் ஒன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வருவாங்க, உடம்பெல்லாம் ரத்தத்தோட. அது ஒரு ஆண் நபருங்க. அந்த நபரை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பயங்கரமா கதற ஆரம்பிச்சிடுறாங்க, மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அடிப்பட்ட நபரும் ஹீரோனோட கண்களுக்கு மைக்கேலா தான் தெரியுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த நர்ஸ் அவங்க மைக்கேல் கிடையாது, அவங்க வேற ஒரு பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. உங்களை பக்கத்துல இருந்து பாத்துக்க சொல்லிட்டு தானே போனேன், எதுக்காக உங்களை தனியா வெளியில விடுறீங்க, பக்கத்துல இருந்து ஒழுங்கா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பழச நினைச்சு பாக்குறாங்க. சோ அந்த ஆர்ட் கேலரியில பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் காஃபி ஷாப்புக்கு வரும்போது அந்த காஃபி ஷாப்போடைய வால்ல பாத்தீங்கன்னா மைக்கேல் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. மைக்கேல பார்த்ததும் அன்னைக்கு நம்ம பார்த்து பேசினவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்பதான் மைக்கேல் சொல்லுவாரு, இது என்னைக்கோ முடிக்க வேண்டிய வேலை, ஆளுங்க யாரும் இல்ல, அதனாலதான் இங்க வந்து தனியா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்க, உங்களால பண்ண முடியும்னா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கையில பிரஷ் கொடுக்க, நம்ம ஹீரோனும் பாத்தீங்கன்னா மைக்கேல் கூட சேர்ந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க, ஒன்னா டிராவல் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணக்கூடிய சாரான்ற பொண்ணு வந்துட்டு ஹீரோனை பார்த்து நல்லா இருக்கே என்ன இதுன்னு நலன் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டயுமே பாத்தீங்கன்னா மைக்கேல் நீ பாத்தியா, மைக்கேல் எங்க இருக்கா, ஏதாவது தகவல் தெரிஞ்சதா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எந்த தகவலும் தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எப்ப நீ வேலையில ரீஜாயின் பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க, ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம அப்பா டிஸ்சார்ஜ் பண்ணி ஊருக்கு கூட்டு வர சொல்லிட்டாரு, இப்போதைக்கு வேலைக்கெல்லாம் போவேனான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அம்மாவும் சொல்றாங்க. அப்ப இந்த பொண்ணு சாரா பாத்தீங்கன்னா மைக்கேல் உன்னை ஏதாவது பண்ணானா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் இப்படி கேட்கற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீ மைக்கேல பத்தியே கேட்டுட்டு இருக்கியா, அது மட்டும் இல்லாம உனக்கு ஆக்சிடென்ட் ஆனது எதுவுமே ஞாபகம் இல்ல, ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் மைக்கேல் எங்க போனா என்னன்னே தெரியாம இருந்துட்டு இருக்கு, ஒருவேளை மைக்கேல் உன்னை ஏதாவது பண்ணி ஆபத்துல மாட்டி விட்டு ஓடி போயிருப்பானோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு, அதனாலதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சாரா சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்ல, நீ எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க, இந்த உலகத்துல ரொம்ப மோசமானவங்களும் இருக்காங்க, தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க, சில சமயங்கள்ல கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, மைக்கேல் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு
ஸ்ட்ராங்கா நம்ம ஹீரோயின் மைக்கேலுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சரி ஓகே, அந்த வீட்ல எப்படி சிலிண்டர் பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் தெரியல அப்படின்றாங்க. ஆக்சிடென்ட் நடக்கும்போது என்னதான் நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி விடு, நான் உன்னை பயன்படுத்தணும் அப்படின்லாம் நினைக்கல, நடந்து போச்சு, இதுக்கப்புறம் நடக்க போறதையாவது பாப்போம் அப்படின்ற மாதிரி சாரா சொல்றாங்க. அங்க கட் பண்ணா மறுபடியும் பழச நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனும் சாராவும் பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனோட ஆபீஸ்க்குள்ள இருந்து மைக்கேல் வெளியில வருவாரு. நீ இங்க அப்படின்னு கேட்கும்போது உங்க ஆபீஸோட வால் பெயிண்டிங்காக எம்டியை பார்க்கலான்னு வந்தேன், எம்டி இன்னும் வரலையா, அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட சாரா இருக்கிறதுனால நம்ம ஹீரோன் பெருசா ரியாக்ட் பண்ணிக்காம ஆபீஸ்ல போய் உட்காந்து சாட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆபீஸ் முடிச்சுட்டு வெளியில வரும்போது மைக்கேல் ஆபீஸ்க்கு வெளியில தான் நின்னுட்டு இருப்பாரு. எம்டியை பாத்தியா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் அப்பவே முடிஞ்சிருச்சு, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரீட் வை அப்படின்ற மாதிரி சொல்ல, என் கூட பைக்ல வரையா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோனும் சரின்னு கேட்டு மைக்கேல் கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஊர் சுத்திட்டு ராத்திரி தான் பாத்தீங்கன்னா மைக்கேல் நம்ம ஹீரோனை கொண்டு போய் டிராப் பண்ணுவாரு. ஆனா பிஜில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேட்டா எல்லாம் வரக்கூடாது, சீக்கிரம் வந்தா மட்டும் தான் ஹாஸ்டல்ல ரூம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இங்கே இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க, வேற ஏதாவது ஹாஸ்டல் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மைக்கேல் சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. அங்க கட் பண்ண இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். டாக்டர் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன் டாக்டர், எனக்கு எப்போ இந்த ப்ராப்ளம் சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்க, இதை நினைச்சு தயவு செஞ்சு டிப்ரெஷன் ஆகாதீங்க, ஒரு தெரபிஸ்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்க அங்க போய் தெரப்பி எடுத்துக்கோங்க, அது மட்டும் தான் இப்போதைக்கு ஒரே வழி, அது மட்டும் இல்லாம உள்ளூர்ல இருக்காதீங்க, கொஞ்ச நாள் வெளியூர்ல இருங்க, அம்மா கிட்டயும் நான் இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. அப்படி டிஸ்சார்ஜ் ஆகி ஊருக்கு கார்ல வரும்போது மைக்கேல் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த ஞாபகங்கள் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ ஊருக்கு வந்த உடனே வீட்டு வாசல்ல தான் கைஸ் நம்ம ஹீரோனுடைய அப்பா உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அவருடைய முகமும் பார்க்கறதுக்கு அப்படியே மைக்கேல் மாதிரி தான் ஹீரோனோட கண்களுக்கு தெரியும். அதனால எதுவுமே பேசாம ஹீரோயின் பாட்டுக்கு ரூம்குள்ள போயிருவாங்க. அப்பா பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, டாக்டர் சொன்ன அந்த சைக்காலஜிக்கல் விஷயங்கள் எல்லாத்தையுமே அம்மா அப்பா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவ ஏதோ டிப்ரெஷன் சொன்னா, ஆனா நீ என்னென்னமோ சொல்றீ அப்படின்ற மாதிரி அவரும் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோனுடைய அப்பாக்கு ஹீரோயின் மேல பெருசா எந்த ஒரு பாசமும் கிடையாதுங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க. சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா அப்பா வந்து அம்மாவை போட்டு அடிப்பாரு, வீட்டுல பிரச்சனை பண்ணுவாரு, ஹீரோயின் கிட்டையும் பாசமா இருந்துக்க மாட்டாரு. இப்ப இருந்தே ஹீரோனுக்கு பெயிண்டிங்ஸ் மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குங்க. அதற்காக பிரைஸ் வாங்கி இருந்திருப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய அப்பா அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் தட்டி விட்டு போயிருவாரு. சின்ன வயசுல இருந்தே ஹீரோனுடைய அப்பாக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில பெருசா ஈடுபாடு இல்லாதனால ஹீரோனுக்கு அப்பா பாசம் அப்படின்னு ஒண்ணு கிடைக்காம போயிடுச்சுங்க. இப்ப நம்ம ஹீரோனை மீட் பண்றதுக்காக ஊர்ல இருந்து மேரி அப்படின்ற ஒருத்தங்க வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட ஹீரோயின் கேக்குறாங்க, அக்கா கேஸ் லீக் ஆகி தானே இந்த கேஸ் பிளாஸ்ட் ஆச்சு, அதனால நம்ம வீட்ல ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்கும்போது பெருசா எந்த டேமேஜும் ஏற்படல, பெயிண்ட் அடிச்சா எல்லாம் சரியாயிருமா, நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்க பொண்ணு எப்படிக்கா இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. அவன் நல்லா தான் இருக்கா, எக்ஸாம் இல்லாட்டி கூட்டு வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குதுங்க. ஆனா அந்த விபத்து நடந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி இருந்து 2 நாள் தான் ஞாபகமே இல்ல. நம்ம ஹீரோயின் அந்த அக்கா கிட்டயும் மைக்கேல பத்தி ஏதாவது தெரிஞ்சதாக்கா, மைக்கேல் ஏதாவது மறுபடியும் வீட்டு பக்கம் வந்தானா அப்படின்னு கேட்கும்போது அவனை பத்தி எதுவுமே தெரியலமா அப்படின்னு மேரிக்கா சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோனை பாக்குறதுக்கா சாரா வராங்க. பேசிக்கா சாரா கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லி இருந்திருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சுட்டு அப்படின்ட்டு. சாரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்கும்போது அந்த பையன் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா போலீஸ்காரங்க இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டான்றாங்களாம். அந்த டைம்ல ஒரு மர்டர் வழக்கும் ஃபினான்ஸ் வழக்கும் வந்ததுனால போலீஸ்காரங்க அதுல பிஸியா இருந்துட்டு இருக்காங்க, மைக்கேல் கேஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சந்தீப்பும் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சாரா சொல்றாங்க. சந்தீப்பா அப்படின்னு ஹீரோயின் ஷாக்கிங்கோட யோசிச்சு பாக்குறாங்க. அப்பதான் யார் இந்த சந்தீப் அப்படின்றதே நமக்கு தெரிய வருதுங்க. ஆக்சுவலா ஆபீஸ்ல நம்ம ஹீரோனுடைய டீம் லீடரா தான் அவர் இருந்திருப்பாரு போல. நம்ம ஹீரோயின் கிட்ட பயங்கரமா திட்டி மிரட்டி தான் வேலையெல்லாம் வாங்குவாரு. அதே சமயம் பர்சனலா நம்ம ஹீரோனை சந்தீப்புக்கு ரொம்ப பிடிக்குங்க, காதலிக்கவும் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. பர்சனலா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கேன், ரொம்ப திட்டுறேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் படிச்சு வேலைக்கு வர வரைக்குமே எனக்கு ஃப்ரீடம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது, ஒன்ஸ் நான் இங்க வந்து வேலையில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஃப்ரீடம்னு ஒன்னே இருக்குது, ஸோ தேவையில்லாம மறுபடியும் கமிட்மெண்ட் லைஃபுக்குள்ள போயிட்டு அந்த ஃப்ரீடத்தை இழந்துட வேணான்னு சொல்லிட்டு தான் நான் வேணான்றேன் அப்படின்ற மாதிரி ஜென்டிலா சந்தீப்பை அவாய்ட் பண்ணுவாங்க. நாளைக்கே எங்க வீட்டில் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ண சொன்னா நான் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், அட்லீஸ்ட் அது வரைக்குமாவது நான் ஃப்ரீடமா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்கும் போகாம இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஸோ அந்த சந்தீப் தான் இப்போ நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக வந்திருக்காருங்க. இப்போ ஹீரோனை பார்க்கறதுக்காக வந்த சந்தீப் என்ன சொல்றாருன்னா, நீ விபத்துல இருந்து இப்போ தப்பிச்சு வந்திருக்க, நீ திரும்பவும் வேலையில ஜாயின் பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட டிப்ரெஷன் குறையும், நான் எம்டி கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல சந்தீப் என்னோட பிரச்சனையே வேற அப்படின்னு சொல்ல, உன்னோட பிரச்சனை தான் என்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கிரௌட பார்த்தாலே பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா ஹீரோனுக்கு தான் எல்லா ஆண்களோடைய முகமும் மைக்கேலோடைய முகம் மாதிரியே தெரியுது. அதை சொல்லும் போது அதனால இப்ப என்ன, கண் பார்வை இல்லாதவங்களே நிறைய வேலை பாக்குறாங்க, அப்படி இருக்கும்போது உனக்கு கண் பார்வை இருக்குல்ல, இதெல்லாம் ஈஸியா நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கும் போது ஹீரோயின் சொல்றாங்க, கண் பார்வை இல்லாதவங்க அட்லீஸ்ட் வாய்ஸை வச்சாது ஒருத்தங்க யாரு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, ஆனா என்னால சுத்தமாவே ஐடென்டிஃபை பண்ண முடியல, இப்ப நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க உன்னோட முகமும் வாய்ஸும் அப்படியே மைக்கேலோட மாதிரி தான் இருக்குது, என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது சந்தீப்பா இல்ல மைக்கேலா அப்படின்றதே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. சந்தீப் சொல்றாரு, இங்க பாரு நித்யா, நான் எந்த எண்ணத்திலயும் உன் கூட பழகிறதுக்காக வரல, உன் பாய் ஃப்ரெண்ட் இப்ப காணாம போயிருக்கான், என்னைக்கா இருந்தாலும் அவன் திரும்ப வந்துருவான்னு எனக்கு தெரியும், ஒரு ஃப்ரெண்டா தான் உனக்கு
உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு எல்லாமே புரியுது சந்தீப், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இப்போதைக்கு என்னால ஒர்க்குக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சந்தீப்பும் புரிஞ்சுக்கிறாரு. சாரா பாத்தீங்கன்னா டைம் ஆச்சு போலாம் அப்படின்னு சொல்ல இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் இவங்க தெரபிஸ்ட பாக்கிறதுக்காக போகணும். உடனடியா ஹீரோனும் அம்மாவும் கிளம்பி ஆட்டோல போயிட்டு இருப்பாங்க. போற வழியில பாத்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு கீழே ஒரு நபர் வந்து வால் பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த நபரை பார்த்த உடனே மைக்கேல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நபர் பாக்கிறதுக்கும் ஹீரோனோட கண்களுக்கு மைக்கேல் மாதிரி தானே தெரிவாங்க. சோ அங்க இருக்கிறது ஒரிஜினல் மைக்கேலா அப்படின்றது தெரியல. ஆனா அந்த நபர் வேற ஒரு பேரை சொல்றாரு. தப்பா புரிஞ்சிட்ட போல அங்கிருந்து கிளம்பலான்னு பார்த்தா அந்த ரோட்ல நிக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருமே ஹீரோனோட கண்களுக்கு மைக்கேல் மாதிரி தெரியறாங்க. ஹீரோனுக்கே தலை சுத்துதுங்க. உடனடியா அந்த இடத்தை விட்டு அடிச்சு புடிச்சு ஓடி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் எப்படி கமிட் ஆனாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல சாட் எல்லாம் வைக்கக்கூடிய அந்த ஃபிளாஸ்க் இருக்குங்க. அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோனை ரொம்ப அழகா ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருந்திருப்பாருங்க. நம்ம மைக்கேல் சந்தோஷத்துல உடனே மைக்கேல பாக்குறதுக்காக போக மைக்கேல் பாத்தீங்கன்னா மாடிக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. உடனடியா நம்ம ஹீரோன் மாடிக்கு போனா அந்த சர்ப்ரைஸா பர்த்டே பார்ட்டிக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி இருந்திருப்பாங்க. பட்டாசெல்லாம் வெடிச்சு பயங்கரமா கொண்டாடுவாங்க. ஃப்ரீடம் ஃப்ரீடம்னு பேசிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மைக்கேலோடைய அன்பினாலையும் காதல்னாலையும் எல்லாத்தையுமே மறந்து மைக்கேலோடைய காதல்ல விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லயும் இருக்காங்க. அங்க கட் பண்ண இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன் நம்ம ஹீரோனை பாக்குறதுக்காக போலீஸ்காரங்க வந்திருப்பாங்க. வழக்கம் போலதான் அந்த போலீஸ்காரங்களுடைய முகம் பாக்குறதுக்கு மைக்கேலோடைய முகம் மாதிரியே இருக்கும். மைக்கேல் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டானா அப்படின்ற மாதிரி கேட்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்பதான் போலீஸ்காரங்க சொல்றாங்க ஆக்சுவலா மைக்கேல காணோம் அப்படின்னு இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆனா நேத்து தான் அவங்க அப்பா வந்து மைக்கேல காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. மைக்கேல பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல தெரியாத ஒருத்தங்கோட தான் இவ்வளவு நாள் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோன் அப்படியே தலை குனிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கே ஒரு மாதிரி அவமானமா இருக்குது. எங்கேயாவது போய் தேடுனீங்களா, ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்னு கேட்கும்போது மைக்கேலோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தாங்க நாங்க விசாரிச்சிருக்கோம், எந்த தகவலும் கிடைக்கல அப்படின்னு சொல்ல சரி எப்ப இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிட்டாலும் நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிளம்புறாங்க. அந்த வீட்ல நம்ம ஹீரோனும் மைக்கேலும் லிவிங் டுகெதர் லைஃப்ல தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த விபத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட இருந்த மைக்கேல் மர்மமான முறையில காணாம போயிட்டாரு. சப்போஸ் அந்த விபத்துல ஹீரோன் உயிர் பொழைச்சு மைக்கேல் இறந்து போயிருந்தா கூட டெட் பாடி கிடைச்சிருக்கும் இல்லையா, அதுவும் கிடைக்கல. அப்ப அவர் மர்மமான முறையில தான் காணாம போயிருக்காரு அப்படின்றது உறுதியாகுது. அம்மா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. இன்னும் அவனை தேடிட்டு யாரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர போறாங்க சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு தெரியலமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. யார் யாருக்கெல்லாம் பதில் சொல்ல வைக்க போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்பவே வேதனைப்படுறாங்க. இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹீரோனை பத்தி நெகட்டிவா பேச ஆரம்பிக்கிறாங்க. டிப்ரெஷன் காரணமா ஊருக்கு வந்தா ஊர்க்காரங்க பூரா ஹீரோனை டிப்ரெஷன் ஏத்தி விட்டுறாங்க. வீட்லயும் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல வீட்ல இருக்க முடியாதுன்னு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நான் வேலைக்கே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தீப்பை ஃபோன் பண்ணி வரவழைச்சு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்பதான் ஹீரோன் ஒரு விஷயத்தை நினைச்சு பார்ப்பாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோன் மைக்கேல் கூட கமிட் ஆயிட்டாங்க இல்லையா, ஆனா மைக்கேல் பாத்தீங்கன்னா இப்ப என்கிட்ட சரியான வேலை இல்ல, அதனால வீட்ல இப்போதைக்கு பேச முடியாது. இப்ப நான் தனியா ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன். அங்க என்னோட பெயிண்டிங் பொருட்களை எல்லாம் என்னால ஈஸியா வைக்க முடியும். எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அந்த வேலையும் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம தாராளமா வீட்ல பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. அவர் பார்த்து வச்சிருக்கிற வீட்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா அந்த விபத்து நடந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோனும் மைக்கேலும் குடியேறி இருந்திருக்காங்க. வாழ்க்கை முழுக்க இவங்க லிவிங்ல இருக்கணும்னு நினைக்கல. சரியான சூழ்நிலை வரும்போது வீட்ல பேசி கல்யாணம் பண்ற ஐடியால தான் ஹீரோன் இருந்திருக்காங்க. சந்தீப் பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கிற மாதிரி ஒரு ஆப் டெவலப் பண்ணி இருக்காருங்க. அது என்ன ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எதிரில இருக்கிறவங்கள போட்டோ எடுத்தோம்னா அந்த ஆப் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க யாரு அப்படின்ற நேம் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்துரும். சோ இதன் மூலமா ஆப்போசிட்ல இருக்கிறவருடைய முகம் மைக்கேல் மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையான நபர் யாரு அப்படின்றத ஹீரோனால தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு முதல்ல இந்த ஆப்புக்கு டேட்டாஸை ஃபீட் பண்ணணும். முதல்ல சர்க்கிள்ல இருக்கக்கூடிய எல்லாரோட போட்டோவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் அப்லோட் பண்ணி வச்சிடுறாங்க. சப்போஸ் அந்த மொபைல் ஆப்ல ஆட் பண்ணாதவங்க யாராவது வந்து நின்னாங்கன்னா நோ டேட்டா ஃபவுண்ட்னு தான் வரும். ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நபர் யாருன்னு ஹீரோனுக்கு தெரியாது. அவங்களோட கண்களுக்கு மைக்கேலா தான் தெரியும். ஒரு டெம்பரரி சொல்யூஷனா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு போறாங்க. ஆபீஸ்க்கு போனா அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாருமே மைக்கேல் மாதிரி தெரியுறாங்க. திடீர்னு ஹீரோனுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருது. அப்ப சந்தீப் தான் நீ அதெல்லாம் பார்க்காத வா அப்படின்னு சொல்லிட்டு பாஸை மீட் பண்றதுக்காக போனா பாஸும் பாத்தீங்கன்னா மைக்கேல் மாதிரி தான் தெரிவாரு. ஹீரோனும் தலை குனிஞ்சிட்டே பேசுவாங்க. பாஸ் என்ன சொல்லுவாரு அப்படின்னா சந்தீப்போட ரெக்கமெண்டேஷன்ல தான் அவனை திரும்பவும் ஜாயின் பண்ண வச்சிருக்கேன், பழைய ப்ராஜெக்டையே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனும் அந்த வேலையில ஜாயின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் வேலையை முடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க இருக்கக்கூடிய ஆபீசர் கிட்ட மைக்கேல பத்தின ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்னு கேட்கும்போது இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி வீட்டை விட்டு போயிருவானா, கொஞ்ச நாள்ல திரும்ப வந்துருவானா, ஆனா இந்த முறை தான் ரொம்ப நாள் ஆகியுமே திரும்ப வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏதாவது தகவல் தெரிஞ்சுன்னா சொல்றேன் போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனும் சாராவும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டில் தானே இருப்பாங்க. அவங்க வாழ்ந்த அந்த வீடு பாத்தீங்கன்னா தயாராயிடுச்சு அப்படின்றது தெரிய வருது. நீ அங்க போயிட்டு அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல அந்த வீட்டில் நிறைய மெமரிஸ் இருக்கு, அதனால தான் நான் அந்த வீட்டுக்கே போறேன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கிளம்பி அந்த வீட்டுக்கு போவாங்க. இப்போ மேரியக்கா தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு நிறைய உதவி எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள நுழைய பழைய ஞாபகங்கள்லாம் வருங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே உள்ள போவாங்க. இப்போ நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா வீட்டோட பேக் சைடு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு வீட்டுக்குள்ள பொருட்கள்லாம் விழுகிற மாதிரி சத்தம் கேட்கும். என்னடான்னு பார்த்தா மைக்கேல் வரைஞ்ச நிறைய ஸ்கெச்சஸ் இருக்கக்கூடிய பாக்ஸ் உடஞ்சுதான் விழுந்திருக்கும். ஸ்கெச்சஸ் எல்லாம் வெளியில அப்படியே சதறி கிடக்குங்க. அந்த இடத்துக்கு மேரிக்கா வருவாங்க. என்னாச்சுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோன் எதுவுமே பேசாம எதையோட நினைச்சிட்டே அங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சந்தீப் கேட்பாரு
சொல்றாரு, நீ ஃபேஸ் ஆப்பை யூஸ் பண்றதே கிடையாதா, அப்படி யூஸ் பண்ணாதானே உங்க கூட இருக்கிறது சந்தீப்பா இல்ல வேற யாராவது தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டேன், சோ என் பக்கத்துல இருக்கிறது சந்தீப் தான் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லிடுவாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா சந்தீப் நம்ம ஹீரோனை வீட்டுல கொண்டாந்து டிராப் பண்ணிட்டு கிளம்பும் போது அங்க காம்பவுண்ட் கிட்ட யாரோ ஒருத்தங்க பைக்ல நின்று ஹீரோன் அப்படியே பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறத ஹீரோன் கவனிச்சிருவாங்க. அந்த நபரோட முகத்தையும் ஹீரோன் பாத்துருவாங்க. ஆனா பார்க்க மைக்கேல் மாதிரி தானே தெரியும், அதனால யாருன்னே தெரியல. ஒருவேளை நம்ம உண்மையான மைக்கிலே வந்திருப்பானோ அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணி பார்க்க அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வரும். மைக்கேல் கிட்ட அதே பைக் தான் கைஸ் இருந்திருக்குது. ஆனா அவரோட தேவையின் காரணமா அந்த பைக்கை வித்துட்டு தான் வந்து சொல்லுவாருங்க. அப்போ உனக்கும் தேவை இருக்கும் அப்படின்னா பெயிண்டிங்ஸ் எல்லாம் சேல் பண்றியா, அதுல வர வருமானத்துல என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது, என்ன நீ கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்ட அப்படிங்கும்போது, நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம போயிட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்க, இனிமேல் எங்கேயும் சொல்லாம கொள்ளாம போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனை ஹக் பண்ணி இருந்திருக்காருங்க. ஆக்சுவலா ஹீரோனும் மைக்கிலும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்த அந்த டைம்லயே இவரு அடிக்கடி எங்கேயோ வெளியில போற பழக்கத்தை வச்சுட்டு இருந்திருப்பாரு போலங்க. ஒருவேளை வந்தது மைக்கிலா இருக்குமோ அப்படின்ற டவுட் ஹீரோனோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி அவன் மைக்கேல்னா அவன் ஏன் அங்கேயே நின்னுட்டு போயிருக்கணும், வீட்டுக்கு வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரியும் தோணுது. இப்ப வீட்டுக்கு மைக்கேலோட குடும்பத்தினர்கள் வராங்க. மைக்கேலோட அப்பாவும் அண்ணனும் வந்திருக்காங்க. மைக்கேல் எங்க அப்படின்ற மாதிரி கேட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோன் சொல்றாங்க, மைக்கேலும் நானும் தான் இந்த வீட்ல ஒண்ணா இருந்தோம், அந்த விபத்துக்கு அப்புறம் அவன் எங்க போனா என்ன ஆனானே தெரியல, நானும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மைக்கேலோட அண்ணனுக்கு சந்தேகமா இருக்குதுங்க. அந்த வீட்டை சுத்தி சுத்தி தேட ஆரம்பிக்கிறாரு, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோனை கூட்டிட்டு போறதுக்காக சந்தீப் வீட்டுக்கு வந்திருப்பாருங்க. நம்ம ஹீரோன் பைக்ல ஏறி உட்காந்துருவாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும், அந்த பைக்கை ஓட்டிட்டு இருக்கிறது சந்தீப் கிடையாது அப்படின்ட்டு. நீ யாரு, நீ சந்தீப் இல்லன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ யாரு, வண்டியை நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோன் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு வண்டியை நிப்பாட்டுவாரு. உடனே நம்ம ஹீரோன் ஃபேஸ் ஆப் ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுல வந்துட்டு நோ டேட்டா மேட்ச்னு வந்துரும். சோ அப்ப இங்க வந்திருக்கிறது சந்தீப் கிடையாது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. நீ யாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேக்குறாங்க. அப்பதான் அந்த நபர் சொல்றாரு, ஆக்சுவலா அது நம்ம மைக்கேலோட அண்ணங்க. மைக்கேலோட அண்ணனோட சந்தேகம் என்னன்னா, நம்ம ஹீரோன் தான் மைக்கேல ஏதோ பண்ணிட்டாங்க, மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை மிரட்டுறாரு, விசாரிக்கிறாரு. ஆனா ஹீரோன் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், எனக்கே அந்த விபத்து டைம்ல என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் அப்படிங்கும்போது நானே போலீஸ் தான் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாருங்க. அவர் மிரட்டினதுல நம்ம ஹீரோன் மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தான் கண் முழிக்கிறாங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நாங்க உங்க ஆபீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம், கூட்டிட்டு போறதுக்காக ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, மைக்கேல் முக அமைப்போட ஒரு நபர் வந்து நிப்பாரு. நான் தான் சந்தீப் அப்படின்ற மாதிரி சொல்ல, யாருமே வேண்டாம் தயவு செஞ்சு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோன் பயப்பட ஆரம்பிப்பாங்க. இப்ப பிளாஷ்பேக்ல நடந்த ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோனும் மைக்கேலும் ஒரு வீட்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அங்கதான் மைக்கேலோட எல்லா பெயிண்டிங்ஸும் இருக்கும். இவரு தான் நிறைய பெண்களை வரைஞ்சு வச்சிருப்பாரு. அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அது எல்லாமே ரொம்ப நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இமேஜினேஷன்ல வரைஞ்ச கேரக்டர்ஸ் மாதிரியே இருக்காது, இவங்க வாழ்க்கையில டெய்லி பார்க்கக்கூடிய முகங்கள் மாதிரியே ஹீரோனுக்கு ஃபீல் ஆகும். அந்த விஷயத்தை மைக்கேல் கிட்ட சொல்லும்போது, அப்படியா அவ்வளவு நல்லா வரையறனா என்ன அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிருவாருங்க. இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோன் ராத்திரி வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோனை அட்டாக் பண்றதுக்கோ ஹீரோனை சுத்தி சுத்தி யாரோ ஒருத்தங்க வர மாதிரியே ஹீரோனுக்கு ஃபீல் ஆகுதுங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோனை பாக்குறதுக்காக சந்தீப் வராரு. நீ என்ன அவாய்ட் பண்றியா அப்படின்னு கேட்கும்போது, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தீப் அப்படின்னு ஹீரோன் சொல்ல, அப்புறம் ஏன் கிளினிக்ல என்ன பார்த்து அவ்வளவு பயந்த அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோன் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. மைக்கேலோட அண்ணன் நினைச்சுதான் நான் பயந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சந்தீப் கிட்ட ஹீரோன் சொல்றாங்க, யாரோ ஒருத்தங்க வீட்டை அட்டாக் பண்ணி உள்ள வரதுக்கு முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே போலீஸ்ல சொல்லலாம்னு போனா போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா அதான் வீட்டுக்குள்ள எதுவும் திருடு போலல, சரி நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டே இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு சாலிட் எவிடன்ஸும் இல்லாம நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா, அங்க ஒரு கேமரா ஃபிட் பண்ணி வச்சிடறாங்க. நைட் ஃபுல்லா ரெக்கார்டிங்ல இருக்குது. அடுத்த நாள் காலையில செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு நபர் வந்திருக்காரு, கதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இருந்திருக்காரு அப்படின்றது தெளிவா ரெக்கார்டா இருந்திருக்குது. அந்த ரெக்கார்டை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா, வீடியோல இருக்கிறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மைக்கேல் மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட கண்களுக்கு மைக்கேல் முகம் தானே தெரியும். அதே சமயம் சந்தீப் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் மைக்கேல் தான் சார் தோணுது, மைக்கேல் தான் அது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அப்ப காணாம போனவன் திரும்ப வந்துட்டானா அப்படின்ற ஆங்கிள் போலீஸ்காரங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோனை வீட்டுல டிராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஒரிஜினல் மைக்கேலே வந்திருக்காருங்க. எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆப்போசிட்ல இருக்கிறது உண்மையிலேயே மைக்கேலா அப்படின்ற டவுட்டும் இருந்துகிட்டே இருக்குது. அவர் ஹீரோனை கட்டி பிடிச்சு மிஸ்யூன்லாம் சொல்ல, சந்தீப் பாத்தீங்கன்னா சரி அவரே வந்துட்டாருல நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறாருங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சந்தீப் கிட்ட இவ்வளவு நாள் நீ எங்க போயிருந்த அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டையில ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்ட, அதனால சோலோவா ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்புக்கு போயிட்டேன். நீ நல்லா தானே இருக்கிற, உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த பொருட்களை எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துட்டு இருக்கு. உடனடியா வீட்டுக்குள்ள போய் டோர் லாக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே டோர் ஹோல் வழியா எட்டி பாக்குறாங்க. உண்மையிலேயே வீட்டுக்கு வந்திருக்கிறது மைக்கேல் தானா அப்படின்ட்டு ஹீரோனுக்கு ரொம்ப சந்தேகமா இருந்துகிட்டு இருக்குதுங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை வந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ரூம்குள்ள இருக்கக்கூடிய இவர் வரைஞ்ச ஸ்கெச்சஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நேச்சுரலா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. உண்மை என்ன அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய பெண்களுடைய முகம் எல்லாமே இவங்க சர்க்கிள்ல இருந்தவங்களுடைய முகம் தான் கைஸ். அவங்கள ரெஃபரன்ஸா வச்சு தான் இவர் வரைஞ்சிருக்காரு. கேட்டா இமேஜினேஷன் அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. சில ஸ்கெச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அரை நிர்வாணமாவும் இருந்ததுங்க. இப்ப நம்ம கூட இருக்கக்கூடிய பெண்களை நினைச்சு இப்படி வரையறதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு எதிர்த்து தான் கேள்வி கேட்டு இருந்திருப்பாங்க. இதனாலதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையே வந்திருந்திருக்கும். அங்கே கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷனுங்க. ராத்திரி நம்ம ஹீரோயின் சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க.
இந்த மைக்கேல் இருக்கிறார் இல்லையா, அதாவது மைக்கேல்னு வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் படுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் திருட்டுத்தனமா இந்த ஃபேஸ் ஆப்ல ஸ்கேன் பண்ணி பார்த்துடலான்னு ஸ்கேன் பண்ணி பார்த்து ஸ்கேன் ஆகிறதுக்குள்ளேயே மைக்கேல் அசைஞ்சிருவாரு. உடனே வெளியில போயிருவாங்க. சந்தீப்புக்கு போனை போட்டு ஆக்சுவலா வீட்டில் இருக்கிறது மைக்கேல் இல்லன்னு எனக்கு தோணுது, தயவு செஞ்சு சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வா சந்தீப் அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கும் அங்க இருக்கிறது மைக்கேல் தான் தோணுது, அதனால நீ என்ன ஏதுன்னு பாரு, நான் நாளைக்கு காலையில வரேன் அப்படிங்கும் போது, நான் தான் சொல்றேன்ல அது மைக்கேலே கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும், நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த மைக்கேல் வந்து நின்றுறாருங்க. யார்கிட்ட இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க அப்படிங்கும் போது, ஒண்ணு இல்ல நான் நார்மலா தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சமாளிச்சுட்டு உள்ள போறாங்க. ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ நம்ம மைக்கேல் சாப்பிடுற அந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மைக்கேல் சாப்பிடுற மாதிரியே இருக்குது. உண்மையிலேயே இங்க இருக்கிறது ஒரிஜினல் மைக்கேல் தானா அப்படின்ற மாதிரியும் ஹீரோனுக்கு சந்தேகம் வருது. அதனால ஹீரோன் ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. பார்த்தா மைக்கேல் உள்ள வந்து ஹீரோனோட கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறாருங்க. டக்குன்னு பார்த்தா இதெல்லாமே கனவு, தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு வீட்டோட பேக் சைட்ல வந்து நின்னுட்டு இருப்பாங்க. பட்டுன்னு மைக்கேல் எழுந்திருச்சு வந்து, நீ தனியா தூங்குறதுனால தான் உனக்கு தூக்கமே வரல, நீ என் கூட வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா மைக்கேல வீட்டுல வச்சு சாத்திட்டு நேரா மைக்கேலோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்திருப்பார் இல்லையா, அவரை மீட் பண்றதுக்காக ஹீரோயின் போவாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனா அவருக்கு எதுவுமே தெரியாதான், அவர் எக்ஸிபிஷன் வேலையா வெளியூர் போயிட்டு தான் சொல்லுவாரு. வீட்டுல இருக்கிறது பொய்யான மைக்கேல், உண்மையான மைக்கேல பத்தி அவர்கிட்ட விசாரிக்கும் போது, முன்ன இருந்தே அடிக்கடி எங்கேயாவது சொல்லாம கொள்ளாம போயிருவான், நான் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் கிட்ட இருந்து விசாரிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவாரு. இப்போ நம்ம ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு வந்துருவாங்க. சந்தீப்பை வீட்டுக்கு வர சொல்லி, உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தீப் கிட்ட சில விஷயங்களை எல்லாம் நம்ம ஹீரோயின் ஷேர் பண்ணுவாங்க. இந்த மைக்கேல புடிச்சு போய் தான் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல வந்திருந்திருக்காங்க. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. சோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இந்த மைக்கேலோட ஸ்கெச்சஸ் எல்லாத்தையுமே டீடைல்டா இவங்க கவனிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அந்த ஸ்கெச்சஸ் எல்லாம் ரொம்ப நேச்சுரலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீப்பா அனலைஸ் பண்ணும்போது தான் உண்மையிலேயே உண்மையா இருக்கக்கூடிய பொண்ணுங்களை தான் இவன் வரைஞ்சு வச்சிருக்கான்னு தெரிய வருது. அதுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட ஸ்கெட்ச் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு யாரு அப்படின்றத நம்ம ஹீரோயின் தேடி போக ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணை நேரடியா மீட் பண்ணி விசாரிக்கும் போது தான் இந்த மைக்கேல பத்தின உண்மையான விஷயமே தெரிய வருதுங்க. இந்த மைக்கேல் பாத்தீங்கன்னா பல பெண்கள் கூட ஹீரோயின் கூட எப்படி ரிலேஷன்ஷிப்ல சுத்திக்கிட்டு இருக்கானோ அதே மாதிரி சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். அவன் பெயிண்ட் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க தான். எல்லா பெண்களையுமே இதே மாதிரி தான் காதல் வலையில விளை வச்சு பெயிண்டிங் பண்ணிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிட்டு அவங்கள கலட்டி விட்டுட்டு வந்துருவான். சோ இவன் ஒரு மோசமான ஆளு அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்ட உடனே ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. அது மட்டும் இல்லாம இவன் ஒரு பொண்ணோடைய ஸ்கெட்சை வரையறானா அவங்க கூட பிசிக்கல் இருந்தாதான் அதை வரைவான். எவ்வளவு கண்ணியமா இவங்க இருந்தாங்க, இவனை நம்பி எல்லாமே போச்சேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. அந்த நேரம் பார்த்து பக்கத்துல இருக்கிறாங்க இல்லையா அமெரிக்கா, அவங்களுடைய குழந்தை வீட்டுக்குள்ள இருந்து வெளியில போகுங்க. அப்போ மைக்கேல் கிட்ட அந்த பொண்ணுங்களோட போட்டோஸ் எல்லாம் காட்ட, இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்க, மேபி இவங்கெல்லாம் மாடல்ஸா இருப்பாங்க, எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாரு. ஹீரோனுக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இல்லையா, மைக்கேல் கிட்ட பயங்கரமா சண்டை போடுவாங்க. அப்படி சண்டை போன போது டென்ஷனான மைக்கேல் உண்மை ஒத்துக்கிறான். ஆமா அப்படித்தான், அந்த 10 பேர்த்துல ஒருத்தி தான் நீயும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அட்டாக் பண்ணி அந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம ஹீரோனை பாலியல் வன்புணர்வு பண்றான். நம்ம ஹீரோனை பயங்கரமா அட்டாக் பண்ணி இருந்திருக்கான் இல்லையா, எடுத்துட்டு போய் ரூம்குள்ள போட்டு சிலிண்டரை லீக் பண்ணி பத்த வச்சிருந்திருக்கான். இந்த விஷயத்த சொல்லி முடிக்கும் போது மைக்கேல் ரொம்ப மோசமானவன், மைக்கேல் தான் சிலிண்டரை பிளாஸ்ட் பண்ண வச்சு உன்னை கொல்ல பார்த்திருக்கான்ற விஷயத்த நீ ஏன் முன்னாடியே போலீஸ் கிட்ட சொல்லலாம்னு கேட்க, எனக்கு அப்ப எதுவுமே ஞாபகம் இல்ல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி சொல்ல, பட்டுன்னு டோர் ஓபன் பண்ணிட்டு சந்தீப் உள்ள வராருங்க. நான் தான் ஒரிஜினல் சந்தீப் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோயின் கதை சொல்லிட்டு இருந்தது யாரு அப்படின்னா மைக்கேலோட அண்ணன் கிட்ட தான். அது மட்டும் இல்லாம நான் தான் மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டார் இல்லையா, சோ இவ்வளவு நாள் கூட இருந்துட்டு இருக்கிறதும் மைக்கேலோட அண்ணன் தான். அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ், பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் சந்தீப்னாலையும் இல்ல அப்படின்னு சொல்ல முடியல மைக்கேல்னு நினைச்சுக்கிட்டாரு. இப்போ இந்த மைக்கேல் பாத்தீங்கன்னா ஹீரோனோட கழுத்தை பிடிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்ப நான் கேக்குறேன், மைக்கேல் எங்கடி ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி மிரட்டி சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க. சந்தீப் தடுக்க வராரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டையில நம்ம ஹீரோன் கீழே விழுந்து தலையில பலமா அடிபடுது. சந்தீப்பை போட்டு பலமா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சந்தீப்பை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோன் கிட்ட போறாங்க. அப்போ மைக்கேலோட அண்ணன் நம்ம ஹீரோனோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க பலமா அட்டாக் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுல இருக்காங்க இல்லையா மேரிகா, அவங்க தான். அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருதுங்க. ஆக்சுவலா அன்னைக்கு ராத்திரி நடந்த விஷயமே வேற. தக்காளி அங்கதான் இந்த படத்தோடைய தாறுமாறான ட்விஸ்டே ரிவீல் பண்றாங்க. மைக்கேல் கிட்ட நம்ம ஹீரோன் வந்து பயங்கரமா சண்டை போட்டாங்க இல்லையா, சோ இந்த மாதிரி இத்தனை பெண்களை நீ ஏமாத்தி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம ஹீரோனை சண்டையெல்லாம் மைக்கேல் பிடிச்சு தள்ளி விடுவாருங்க. அப்ப கீழே விழுகும் போது அங்க ஒரு சின்ன பொண்ணோடைய முகம் இருக்கும். அது எந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தா வேற யாரும் கிடையாதுங்க, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய மேரிகாவுடைய பொண்ணு. அப்பதான் தெரிய வருது மேரிகாவுடைய பொண்ணுகிட்டயும் அத்துமீறல ஈடுபட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் மைக்கேல சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போடும் போது மைக்கேல் நம்ம ஹீரோனை கொல்ல பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோன் அங்க இருக்கக்கூடிய ஸ்பூன் எடுத்து மைக்கேலோட வயிற்றுலயே பல முறை குத்திடுவாங்க. வயிற்றுல இருந்து ரத்தம் வந்து அப்படியே அவன் செத்து போறான். அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும் போது கிச்சன்ல இருக்கக்கூடிய சிலிண்டர் மேல பட்டு சிலிண்டர் கீழே விழுந்திருக்கும். அப்ப கேஸும் லீக் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கும். அந்த பரபரப்புல என்ன பண்றதுன்னே தெரியாம டெட் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கான ஏற்பாடுல ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. இவனை இழுத்துட்டு போய் வீட்டுக்கு பின்னாடி கார்டன் இருக்குங்க, ஒரு பெரிய கடப்பாக்கல் இருக்கும், அது மேலதான் செடிங்கெல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. அந்த கடப்பாக்கல்ல நகர்த்தி அங்க குழிய தோண்டி இவனை புதைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த டைம்ல மேரியக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களும் உண்மை தெரிஞ்சு வந்து இவனை புதைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோனும் மேரிக்காவும் சேர்ந்துதான் அவனோட டெட் பாடியை புதைச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம
ஹீரோயின் இந்த வீட்டை ஃபுல்லாவே பக்காவா க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு குளிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சிட்டு வெளியில வரும்போது தான் போன் அடிக்கிற சத்தம் கேட்கும். போன் எங்கடா அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது தான் அந்த போர்டெல்லாம் உடஞ்சு கடந்திருக்கும் இவங்க ரெண்டு பேர்த்தோட சண்டையில. அதுக்கு இடையில போன் இருக்கும். அந்த போனை எடுத்து அட்டன் பண்ண அடுத்த செகண்ட் உள்ள ஃபுல்லாவே கேஸ் இருந்ததுனால டக்குன்னு பிளாஸ்ட் ஆயிருங்க. அப்படிதான் அடிபட்டு நம்ம ஹீரோயின் வெளியில வந்து விழுந்திருப்பாங்க. அந்த 2 நாள் எல்லாமே மறந்து போயிருந்திருக்கும். இப்போ மைக்கேலோட அண்ணன் கிட்ட இருந்து ஹீரோனை காப்பாத்துறதுக்காக அமெரிக்கா வந்தாங்க இல்லையா? சோ அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு டோட்டலா என்ன நடந்ததுன்னு எல்லா ஞாபகமே வரும். இப்போ ஊரை பொறுத்த வரைக்கும் மைக்கேல் அப்படின்றவன் மர்மமான முறையில காணாம போயிட்டான். ஆனா ஹீரோனுக்கும் மேரிக்காக்கு மட்டும்தான் தெரியும் அவனை கொன்னு புதைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.